இந்தியா பங்களாதேஷ் இடையேயான புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறியது குறித்து ஒரு முக்கியமான செய்தியை இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த நிகழ்வு கிரிக்கெட் உலகிலும் இரு நாடுகளின் இராஜதந்திர உறவுகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஐபிஎல் சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக 9.20 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட முஸ்தாபிசுர் ரஹ்மான் பிசிச்சையின் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக விடுவிக்கப்பட்டார். இது ஐபிஎல் வரலாற்றில் ஒரு பங்களாதேஷ் வீரருக்கு கிடைத்த அதிகபட்ச தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் வெளியேற்றம் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான இராஜதந்திர உறவுகள் மோசமடைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று பிசிசிஐ குறிப்பிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பதட்டங்கள் ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கையையும் ஒரு பெரிய விளையாட்டுத் தொடரின் போக்கையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதற்கு இது ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு. ஆகஸ்ட் 2025 இல் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதவி நீக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் அரசியல் ஸ்திரமின்மைக்கு வழிவகுத்தன. இந்த உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் இரு நாடுகளின் உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி பதட்டங்களை அதிகரித்தன. பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்த கவலைகள், குறிப்பாக இந்து சமூகத்திற்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கின. இந்த சம்பவங்கள் இந்தியாவில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இரு நாடுகளின் உறவுகளில் மேலும் விரிசலை உண்டாக்கின. இந்தியாவுக்குள் உள்ள அரசியல் மற்றும் சமூக குழுக்கள் பங்களாதேஷ் வீரர்களை ஐபிஎல் தொடரில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டிகளை சீர்குலைப்பதாகவும் அச்சுறுத்தின. இந்த அச்சுறுத்தல்கள் பிசிச்சைக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தின. ஐபிஎல் போட்டியின் பாதுகாப்பு மற்றும் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரஹ்மானை விடுவிக்க பிசிசிஐ முடிவு செய்தது. இந்த முடிவு விளையாட்டுத் தொடரின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டது. இந்த முடிவை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியமும் இடைக்கால அரசாங்கமும் கடுமையாக கண்டித்தன. இது தீவிரவாத அழுத்தங்களுக்கு அடிபணிந்ததாக கருதப்பட்டது. இந்த கண்டனங்கள் இரு நாடுகளின் கிரிக்கெட் உறவுகளில் மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தின. 2026 T20 உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்றும் பங்களாதேஷில் ஐபிஎல் போட்டிகளை ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த கோரிக்கைகள் இரு நாடுகளின் உறவுகளில் உள்ள ஆழமான விரிசலை வெளிப்படுத்தின. கிரிக்கெட் ரீதியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ரஹ்மானின் வெளியேற்றம் ஒரு பெரிய பின்னடைவாகும். ஏனெனில் அவர் அவர்களின் முதன்மை டெதோவர் பந்துவீச்சாளராக இருந்தார். அவரது பந்துவீச்சு திறன்கள் கொல்கத்தா மைதானத்தின் சூழ்நிலைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தன. அவருக்கு பதிலாக அதே திறமையுள்ள ஒரு பந்துவீச்சாளரை கண்டுபிடிப்பது ஒரு சவாலாக இருக்கும். ரஹ்மானின் பந்துவீச்சு மாறுபாடுகள் மற்றும் அனுபவம் எந்த ஒரு அணிக்கும் ஒரு பெரிய சொத்தாகும். அவரது இடத்தை நிரப்புவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கடினமான பணியாக இருக்கும். முஸ்தாபிசுர் ரஹ்மான் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினாலும் நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு தொழில்முறை வீரராக அவர் இந்த அரசியல் சூழ்நிலையின் தாக்கத்தை புரிந்து கொண்டு தனது எதிர்கால கிரிக்கெட் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற பல அணிகளுக்காக அவர் விளையாடியுள்ளார். ஐபிஎல் தொடரில் அவரது நீண்டகால அனுபவம் மற்றும் பல்வேறு அணிகளுக்கான பங்களிப்புகள் அவரது திறமையை நிரூபித்துள்ளன. 2024 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய போது அவர் பர்பிள் கேப் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார். இது அவரது பந்துவீச்சு திறமைக்கு ஒரு சான்றாகும். அவரது இந்த சாதனை ஐபிஎல் தொடரில் அவர் எவ்வளவு மதிப்புமிக்க வீரர் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான கிரிக்கெட் உறவுகளின் எதிர்காலத்திலும் இந்த சம்பவம் ஒரு நிழலை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் பரிமாற்றங்கள் மற்றும் தொடர்கள் எவ்வாறு தொடரும் என்பது குறித்த கேள்விகளை இது எழுப்பியுள்ளது. பிசிபி இருதரப்பு தொடரை அறிவித்த போதிலும்
பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் செய்ய பிசிசிஐ தயக்கம் காட்டுவது உறவுகளின் விரிசலை காட்டுகிறது. இந்த தயக்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பதட்டங்கள் கிரிக்கெட் உறவுகளையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. இந்தியா பாகிஸ்தான் போன்ற நிலைமை உருவாகி போட்டிகள் நடுநிலை இடங்களில் நடத்தப்படலாம் என்ற அச்சமும் உள்ளது. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி போட்டிகள் இல்லாமல் போவது கிரிக்கெட்டின் அழகை குறைக்கும். விளையாட்டு மற்றும் அரசியலின் சிக்கலான தொடர்பை இந்த நிலைமை எடுத்துக் காட்டுகிறது. இங்கு இராஜதந்திர பதட்டங்கள் மற்றும் உள்நாட்டு கவலைகள் வீரர்களின் வாழ்க்கையையும் கிரிக்கெட் நாடுகளின் உறவுகளையும் பாதிக்கலாம். இது கிரிக்கெட் உலகிற்கு ஒரு முக்கியமான பாடமாகும்.